ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு சோசியல் சயின்ஸ்க்கு இந்த ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டுக்கான ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் அஃபிஷியல் கொஷின் பேப்பர் 2024 நடந்தது பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கொஷின் பேப்பர் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் வந்து இந்த வருஷம் நடந்தது, சரியா? 2024 ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கம்ப்ளீட்டான ஒரு கவர்மெண்டுடைய அஃபிஷியலான கொஷின் பேப்பர் தான் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் இனிமே தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த ஸ்டார்ட் ஆக போகிற டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இந்த கொஷின் பேப்பரை ஒரு கிளான்ஸ் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக பார்த்துக்கலாம், எந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லையா, நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி நம்ம 10th சோசியலுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எது எதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அந்த போர்ஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் எது எதுன்னு சொல்லி போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அந்த சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நீங்கள் படித்தாலே போதுமானது. கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டில் உங்களால் சோசியலில் அவுட் ஆஃப் 100க்கு அபோவ் 90 ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான அஷூரன்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் போய் அந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் ஜஸ்ட் யூடியூப்பில் போயிட்டு 10th சோசியல் ஃபர்ஸ்ட் மிட்டம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கல்வி டியூப் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே போதும், உங்களுக்கு அந்த நம்மளுடைய வீடியோ ரிசல்ட்டில் வரும். அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் என் ஸ்க்ரீன்லையும் தரேன், மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ இது வந்து நமக்கு இந்த வருஷம் நடந்தது தானே. இதுக்கு முன்னாலே நம்ம வந்து இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டோம் இல்லையா, இந்த எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாலேயே. ஸோ அந்த நம்ம சொன்ன அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த பர்டிகுலர் கொஷின் பேப்பரில் எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க, அப்போ அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை படித்தா எந்த அளவுக்கு மார்க் வாங்கியிருக்க முடியும் இந்த கொஷின் பேப்பரில் அப்படின்றத பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களே இந்த கொஷின் பேப்பரை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஷின் நம்பர் 8 இருக்குது பாருங்கள். லிஸ்ட் அவுட் எனி 2 causes ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன்ஸ். இது நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்புறம் ஹவு டிட் கிரேட் டிப்ரெஷன் இம்பேக்ட் ஆன் த இந்தியன் அக்ரிகல்ச்சர், நாம சொன்ன கொஷின். அப்புறம் லிஸ்ட் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கிளைமேட் ஆஃப் இந்தியா, நாம சொன்ன கொஷின். ஸ்டேட் த டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் இன் இந்தியா, நாம சொன்ன கொஷின். வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷன், நம்ம சொன்ன கொஷின். வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப், சரி அவ்வளோதான். இந்த 4 கொஷின்ஸும் நம்ம சொன்ன 5 கொஷின் நம்ம சொன்னது 8, 9, 10, 11, 12 இந்த 5 கொஷின்ஸும் நம்ம சொல்லியிருக்கோம். எனி 5 தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே கொஷின் நம்பர் 14 வந்து கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஷின் நம்பர் 14 ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ன்றது நம்ம அந்த பர்டிகுலர் வீடியோவில் சொல்லலை. அதனால் இந்த ஒரு கொஷின் மட்டும் உங்களால் அட்டன் பண்ணாமல் போயிருக்கலாம். சப்போஸ் நீங்கள் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா. அப்போ இதில் நம்மளால் என்ன பண்ணியிருக்க முடியும்னா 4 into 2 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும். 4 into 2 8 மார்க்ஸ் நீங்கள் வந்து 2 மார்க்கில் எடுத்துருக்கலாம். அடுத்து 5 மார்க் கொஷின் பாருங்கள். 5 மார்க் கொஷின் இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கலாம். 5 மார்க் நம்ம சொன்ன கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அந்த கொஷின் நம்பர் 16 அனலைஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வார் 2. அப்புறம் 17 டிஸ்கிரைப் த ஃபாரஸ்ட்ஸ் ஆஃப் இந்தியா. Question number 18, what are the duties and functions of Prime Minister of India? Question number 19, write the challenges of globalization. இந்த 4 கொஷின்ஸும் நம்ம சொன்னது. நமக்கு வந்து 5 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் கொஷின் நம்பர் 21 கம்பல்சரி, இது நமக்கு தெரிஞ்சது தான். கொஷின் நம்பர் 21ல் நமக்கு மேப் கேட்பாங்க. ஸோ அதனால் மேப் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தா ஆகணும். அப்போ இந்த கொஷினும் நீங்கள் மேப்பும் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு, 5 கொஷின்ஸுமே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அப்போ இதில் உங்களுக்கு 25 மார்க்ஸ் கிடைச்சிரும் இந்த 5 மார்க்கில். தென் 4 மார்க் கொஷின், இங்கே 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 22ல் ஏ ஹைலைட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் ரிலேட்டிங் டு ஜெர்மனி, நம்ம சொன்ன கொஷின். அப்புறம் பி ஸ்டேட் எனி 5 டைப்ஸ் ஆஃப் சாயில் இன் இந்தியா அண்ட் எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாயில், நம்ம சொன்ன கொஷின். ஸோ இந்த கொஷின் என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம் 4 மார்க்கு. அடுத்து ஆட்டோமேட்டிக்காக 23ல் உங்களுக்கு மேப் தான் கேட்க போகிறாங்க. ஜாகிரஃபிலேருந்து மேப் கேட்பாங்க. அப்போ இதில் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா இதில் ஒரு 4 மார்க் கிடச்சிரும். அப்போ இதுலேயும் நீங்கள் 8 மார்க் எடுத்துடலாம். அப்போ இதுலேயும் ஃபுல் மார்க் எடுத்துடலாம், இதில் ஃபுல் மார்க் எடுத்துடலாம். இதில் 8 மார்க் எடுக்கிறோம். 1 மார்க் கொஷினில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம புக் பேக்லாம் தரவாக இருக்குமோ அதை பொறுத்து நம்ம எடுத்துடலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 50க்கு உங்களால் 48 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும்.
48 அவுட் ஆஃப் 100க்கு உங்களால் 96 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த கொஷின் பேப்பரில். ஸோ இதே மாதிரி தான் மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்க்கும் வரப்போகுது. அதனால் பயப்படாமல் தைரியமாக நம்ம சொன்ன கொஷின்ஸை படிங்க, கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. சரியா? ஸோ மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். தேங்க்யூ.